பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோடில் இங்கே பாக்கியா ரெஸ்டாரண்ட்டில் எல்லா வேலையும் முடித்து வண்டிலையும் ஏற்றி விட்டுறாங்க. ஏற்றி விட்டு முடித்த கையோட எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. பாக்கியா சொல்கிறாங்க, எனக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைச்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருமே வீட்டுக்கு போய்டோன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். நான் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதோட வீட்டுக்கு தேவையான லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வீட்டில் போய் இன்றைக்கி ஒரு நாள் சந்தோஷமாக ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா நாம் மிகப்பெரிய ஒரு ஆர்டரை பண்ணி முடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் இந்த வேலையை பண்ணி முடித்தது கண்டிப்பாக அது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் தான். எனக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நம்ம செஃப் ஆனந்த் மட்டும் சைலண்டாக ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம இனியா, செலியன், அப்புறம் ஜெனின்னு சொல்லி எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. செலியன் சொல்கிறாரு, அம்மா இந்த அளவுக்கு மோசமாக நடந்துப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எழில் இவ்வளோ வருஷம் கழித்து படம் பண்ணுறான். ஆனால் அந்த படப்பூச்சை கூட அம்மா வராமல் அப்படி என்னத்தை கிழிக்கிறாங்க ஹோட்டலில். வெறும் பணம் மட்டும் இருந்தால் போதும்னு அம்மா நினைக்கிறாங்க போல். பிள்ளைங்களோட சந்தோஷத்தெல்லாம் பார்க்க மாட்றாங்க. ஆமாம் அண்ணன், அதனால தான் டேடி எனக்கு பிடிச்சிருக்கு. பார்த்தீங்களா டேடியை எழில் அண்ணன் கூப்பிட்ருக்கவே மாட்டார். ஆனால் முதல்ல வந்து உட்காந்துருக்காரு பாருங்கள் டேடி, அதுதான் டேடி. டேடியை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் அதை பிள்ளைங்களுக்காக தான் செலவு பண்ணணும். பிள்ளைங்க ஆசைப்பட்ட நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரு. அதுதான் டேடி. ஆனால் அம்மாவை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும்னு வெறும் சம்பாதிக்கிறத மட்டுமே யோசிக்கிறாங்கண்ணே. நம்ம மேலே அவங்களுக்கெல்லாம் பாசமே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ஜெனி சொல்கிறாங்க, என்ன இனியா இப்படி பேசுகிற? எல்லா வீட்லேயும் அப்பா அம்மான்னு 2 பேர் இருப்பாங்க. அப்பா நல்லா சம்பாதிப்பார், அம்மா வந்து அதை வச்சு பிள்ளைங்கள பார்த்துப்பாங்க. இல்லைனா அம்மா சம்பாதிப்பாங்க, அப்பா பார்த்துப்பாங்க. ஆனால் இங்கே எல்லாமே உங்கள் அம்மா தான். என் அத்தை தான் சம்பாதிக்கணும், அதை உங்களுக்கு செலவும் பண்ணணும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட நாக்கில் நரம்பே இல்லாமல் அத்தையை பற்றி இப்படி தப்பாக பேசுகிறீங்க 2 பேரும். எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு நான். எனக்கே அவங்க படுற கஷ்டம் புரியுது, உங்களுக்கு ஏன் புரியல அப்படின்னு சொல்லும்போது, நீ சும்மா வாயை மூடு ஜெனி. அம்மாவுடைய பற்றி உனக்கு தெரியாது. இன்றைக்கி எழில் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா அம்மா வரலன்னு சொல்லிட்டு. உனக்கு என்ன தெரியும் அதை பற்றி? இனியா, நம்ம நேராக ரெஸ்டாரண்ட்டுக்கே போவோம். அப்படி அம்மா அங்கே என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பார்த்து எனக்கு 4 கேள்வி அம்மா கேட்டால் தான் கொஞ்சம் நார்மலாக இருக்கும் போல். எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இனியா ஒன்று, ஆமாண்ணே எனக்கு அதான் தோணுது. பாவண்ணே எழில் அண்ணே, அம்மா ரொம்ப மோசம். நீங்கள் நேராக வண்டியை ரெஸ்டாரண்ட்டுக்கே விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, இனிமேல் இந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கும் போது கரெக்டாக கோபி நம்ம செஃப்புக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, என்ன செஃப் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கலான்னு பார்க்கும்போது நம்ம பாக்கியா அந்த ஃபோனை கோபிநாத் தான் கால் பண்ணுறான்னு தெரிஞ்ச உடனே ஃபோனை வாங்கி செல்வியை கூப்பிட்றாங்க. செல்வி, நீ ரொம்ப நாளாக புலம்பிகிட்டே இருந்தியே, அந்த சிக்கன் பிரியாணியில் எப்படி கெட்டு போச்சு, அதுக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு, இங்கே வா இப்போ தெரியும் உனக்கு யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு பாக்கியா ஃபோனை ஆன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு பேச விட்றாங்க. பார்த்தா கோபியும் பேசுகிறாரு. என்ன ஆனந்த், சிக்கன் பிரியாணியில் எப்படி நாம் சிக்கன்லாம் கெட்டு போக வச்சு பிரியாணி ஒரு வழியாக்கி பாக்கியா வாசலில் போலீஸை குமிய வச்சோமோ, அதே மாதிரி இந்த ஆர்டர் என்ன பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக போலீஸ் வந்துடும்ல. நான் நியூஸை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். எப்படா டிவியில் பாக்கியலட்சுமி கைது, ரெஸ்டாரண்ட் மூடப்பட்டது அப்படின்னு நியூஸ் வரும்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன் ஆனந்த். சீக்கிரமாக ஒன்று பண்ணுங்க ஆனந்த் அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க சார் நான் பண்ணுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆனந்தும் ஃபோன் வச்சிடறாரு. வச்ச உடனே செல்வி செம்ம கொந்தளிச்சிடறாங்க. ஏய் என்னடா இதெல்லாம், அப்போ நீ தான் இதெல்லாம் பண்ணியா? எனக்கு அப்போவே தெரியும்டா நீ தான் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு. உனக்குலாம் அசிங்கமாக இல்லை, வெக்கமாக இல்லை உனக்கு? இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணுறதுக்கு உன்னை நம்பி நாங்கள் எவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுத்து சமைக்க சொல்லியிருக்கோம். ஆனால் நீனு இப்படியாப்பட்ட கேடுத்தனமான வேலை பண்ணியிருக்கியே. அக்கா சீக்கிரமாக அந்த வண்டிக்கு ஃபோன் பண்ணுக்கா, வண்டியை நிப்பாட்ட சொல்லு. இந்த சனியை முடிச்சவன் இன்னும் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கான்னு தெரியலையே. இவனை நம்பி நான் அப்பயே சொன்னலக்கா, ஸ்வீட் ஆர்டர் கொடுக்காதன்னு சொல்லிட்டு. நீ தான்க்கா ஆர்டரை கொடுத்த. இப்போ பாருக்கா இந்த ஸ்வீட் ஆர்டர் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியலையக்கா இவன் அப்படிங்கும்போது, இல்லை செல்வி அவர் ஒன்றும் பண்ணலை. எப்படிக்கா சொல்கிற? எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும். முன்னாடியே தெரியுமா? முன்னாடியே தெரிஞ்சு இவனை எதுக்குக்கா நீ வேலைக்கு வச்ச அப்புறம் அப்படிங்கிறாங்க செல்வி. இல்லை செல்வி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் அவருடைய வீட்டுக்கும் அந்த சிக்கன் பிரியாணியை நம்ம பாக்கியலட்சுமி அமுச்சிருக்காங்க. அதை தெரியாத அவருடைய பொண்ணு சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக இருந்திருக்காங்க. அதை பார்க்க போகும்போது தான் பாக்கியாவுக்கு எல்லா உண்மையும் அப்பயே தெரிஞ்சிருக்கு. அப்போவே பாக்கியா ஆனந்தை திட்டிட்டு அவர் வீட்டுக்கு தேவையான பணத்தையும் கொடுத்துருக்காங்க. அப்பயே ஆனந்த் திருந்தி இனிமேல் நான் உங்களுக்காக வேலை பார்க்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அது வரைக்கும் கோபிக்காக வேலை பார்க்குற மாதிரி நடிச்சுட்டு இருந்திருக்காரு.
அதனால் இந்த ஸ்வீட் ஆர்டரில் ஆனந்த் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற உண்மையை பாக்கியா சொல்கிறாங்க. உடனே செல்வி கேட்குறாங்க, ஏங்கா இதெல்லாம் எப்படிக்கா நீ நம்புற? இவன் எதனா பண்ணி என்னக்கா பண்ணுறது அப்படிங்கும்போது, இல்லை செல்வி, அவர் தப்பு பண்ணி திருந்திட்டாரு. தான் பொண்ணுடைய உயிரே போயிடும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம காப்பாற்றிருக்கோம். அதனால் அவர் இனிமேல் தப்பு பண்ண மாட்டார் செல்வி அப்படிங்கவும் ஆனந்த உடனே கதறாரு, என்னை மன்னிச்சிடுங்க மேடம், தெரியாமல் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு பக்கம் நம்ம கோபி ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அதை தெரிஞ்சுக்கிட்ட பாக்கியா, சரி நீங்களாம் இங்கேயே இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாக்கியா நேராக ராதிகா வீட்டுக்கு போகிறாங்க. ராதிகா வீட்டு வாசலில் உட்காந்துருக்க ராதிகா அம்மா பாக்கியலட்சுமி பார்த்ததும், ஏய் பாக்கியா, இங்கே எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் உங்களை பார்க்க வரல, மிஸ்டர் கோபிநாத்தை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. கோபி கோபின்னு கத்தவும் கோபி நடந்து வராரு. என்ன பாக்கியா, இப்போ என்ன பிரச்சனை? திரும்பவும் ஹோட்டலில் பிரச்சனையா? போலீஸ் வந்திருக்கா? ஆஹா, இவ்வளோ நாள் நியூஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ தான் மேலே போனேன், அதுக்குள்ளே சம்பவம் நடந்துருச்சா அப்படிங்கிறாங்க. அப்படின்னு ராதிகா வந்துடுறாங்க. உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி சம்பவம் என்றைக்கும் நடக்காது கோபி. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி நியூஸ் வரதான் போகுது. ஆனால் என்ன, அதை பார்க்குறதுக்கு நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க, ஜெயிலில் இருப்பீங்க அப்படிங்கவும் ராதிகா ஒன்று, என்னாச்சு பாக்கியா, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன பேசணுமா? நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறதே பெரிய விஷயங்க. என் கூட இருக்க எல்லாருமே சொன்னாங்க போலீஸ் அனுப்பலான்னு சொல்லிட்டு. நான் தான் ஃபஸ்ட்டு வந்து பேசிடலான்ட்டு இங்கே வந்தேன். உங்கள் புருஷன் என்ன வேலை பார்த்துருக்கா தெரியுங்களா? என் ஹோட்டலில் நடந்த எல்லா பிரச்சனையும் காரணம் இவர் தான் அப்படிங்கவும் இங்கே ராதிகா கேட்குறாங்க, என்ன பாக்கியா சொல்கிறீங்க, உண்மையா? இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக கோபி ஆனந்திட்ட பேசின அந்த வாய்ஸ் ஆடியோவை வச்சுருக்காங்க. அதை போட்டும் காட்டுறாங்க. அதை கேட்டோன்னே ராதிகா ரொம்பவுமே கொந்தளிச்சிடுறாங்க. என்ன கோபி இதெல்லாம்? எனக்கு தெரியும் கோபி, நீங்கள் பண்ணுற காரியம் எல்லாமே மோசமாக தான் போய் முடியும் தெரியும். ஃபங்க்ஷனுக்கு பாக்கியா வரலன்னதும் நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. ஏன் கோபி இப்படிலாம் பண்ணுறீங்க? உங்களுக்கு வெக்கமாகவே இல்லையா? அசிங்கமாக இல்லையா? உங்களை போய் நம்பி நான் உங்கள் கூட வந்திருக்கேன் பார்த்தீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ணுற நன்றி கடன் இதுதானா? இப்படி தான் எங்களை அசிங்கப்படுத்தணும் எல்லாரும் முன்னாடியும். சி, நீங்கள் மனுஷனா கோபி அப்படின்னு ராதிகா திட்ட, கோபி ஒன்று, நிப்பாட்டு ராதிகா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? எங்கள் அப்பா என் மேலே எவ்வளோ பாசம் இருந்தான் தெரியுமா? எங்கள் அப்பாவும் நானும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா? இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எவ்வளோ உழைச்சேன் தெரியுமா? ஆனால் இந்த பாக்கியா என்னமோ அவள் தான் பொண்ணு மாதிரி எங்கள் அப்பாவுடைய இறுதி சடங்குல என்னை கலந்துக்க விடாமல் பண்ணி என்னென்ன பண்ணுனா, என் பிள்ளைங்கள்ட்ட பிரித்தா. அதனால தான் அப்போ முடிவு பண்ணேன், இந்த பாக்கியாவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு. அதனால தான் இவ்வளவும் பண்ணினேன். இப்பயும் விட மாட்டேன். என் பிள்ளைங்கள அவள்கிட்டருந்து பிரித்து அவளை ஒரு நிராயுத பாணியை ஆக்கி அவளை நான் எப்படி பழி வாங்கணும்னு மட்டும் பாரு ராதிகா நீனு அப்படிங்கவும், சி கோபி, இவ்வளோ மோசமாக நீங்கள், இப்படியாப்பட்டவர் தெரிஞ்சால் நான் உங்களை காதலிச்சிருக்கவே மாட்டேன். இங்கே பாருங்க கோபி, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கவும், ராதிகா பாக்கிய விஷயத்தில் எதுவுமே தப்பு கிடையாது அப்படிங்கிறாங்க. தெரியும் கோபி, நீங்கள் எப்படிலாம் பேசுன்னு சொல்லிட்டு, அதனால தான் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு உங்களுக்கு சரியான பதில் கொடுக்கணும்ல, அதுக்கு தான் போலீஸ் அழைச்சி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்லவும், கோபிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. பாக்கியா, நீ ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, ரொம்ப தப்பு பண்ணிகிட்டு இருக்க, நீ பண்ணுற ஒவ்வொரு தப்புக்கும் கண்டிப்பாக நீ ஃபீல் பண்ணுவ பாக்கியா அப்படின்னு கோபி மிரட்ட, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி கோபி, கண்டிப்பாக நியாயம் என் பக்கம் தான் இருக்குது, நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. ராதிகா சொல்கிறாங்க, கோபி நீங்கள் பண்ணுற தப்புலாம் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் உள்ளே போயிட்டு வாங்க, அப்போ தான் நீங்கள் திருந்துவீங்க அப்படின்னு ராதிகாவும் சொல்லிடுறாங்க. கோபிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. போலீஸ் கோபி அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா இனியா, செலியன் எல்லாருமே ரெஸ்டாரண்ட் வந்துடுறாங்க. வந்துட்டு, எங்கே பாட்டி அம்மா, அம்மா எங்கே? எப்போ பார்த்தாலும் காசு பணம் வேலைன்னு இப்படியே ஓடிட்டுருக்காங்களே, பிள்ளைங்க சந்தோஷம் முக்கியமாக இல்லையா அவங்களுக்கு? எழிலுடைய ஃபங்க்ஷன் கூட இன்றைக்கி வரல, அப்படின்னா வெட்டி கலட்டுறாங்க அவங்க. அப்போ நீங்கள் செலியனும் இனி அவங்க கரெக்டாக எழிலும் அவங்க வந்துடுறாரு. வந்த உடனே செலியன்ட்டு சொல்கிறாரு எழில், டேய் அம்மா போய் தப்பாக பேசாத விடுறாங்கிறாங்க. என்ன எழில் தெரியும் உனக்கு? உன் ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ ஆசாசியாக காத்துட்டு இருந்த அம்மாவுக்காக வந்தாங்களா? அப்படி இருக்கிற அம்மா பெரிய முக்கியம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். அப்பா தான் எழில் முக்கியம், டேடி வந்தார் பார்த்தியா நீனு அப்போ நீங்கள் செலியன் பேச, இங்கே கடுப்பான ஈஸ்வரி செலியனை பலான்னு வர விட்றாங்க. என்ன தெரியும் பாக்கியாவை பற்றி உங்களுக்குலாம்? என்ன தெரியும் பாக்கியாவை பற்றி அப்படின்னு சொல்லவும், இங்கே என்ன பாட்டி அம்மா ஏன் வரல அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு கேட்கும்போது, எழில் நடந்த எல்லா உண்மையும் சொல்கிறாரு. கேட்டவுடனே செலியனும் இனியாவும் செம்ம அதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஹோட்டலில் நடந்த எல்லா பிரச்சனையும் காரணம் உங்கள் அப்பா தான் தெரியுமா அப்படிங்கவும், அந்த ஆனந்தும் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அதை கேட்ட செலியனும் இனியாவும் எதுவுமே பேச முடியாமல் வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. இப்படி உங்கள் அப்பா உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ குடைச்சல் கொடுத்துட்ருக்கான் தெரியுமா? ஆனால் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அவள் உங்களையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவளுடைய சந்தோஷத்தை இழந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காடா.
அப்படியாப்பட்டவள போய் தப்பாக பேசுகிறீங்களே, உங்களாம் அசிங்கமாக இல்லை அப்படிங்கவும், உடனே இனியாவும் செய்யணும், ஐயோ பாட்டி எங்களை மன்னிச்சிருங்க பாட்டி, எங்களுக்கு என்ன உண்மைன்னு தெரியாமல் பேசிட்டோம் அப்படிங்கவும், சி மன்னிப்பா, உங்களுக்குலாம் மன்னிப்பே கிடையாதுடா. பெத்த அம்மா எந்த சுச்சுவேஷனில் இருக்கான்னு கூட புரிஞ்சுக்காம, பெத்த அம்மாவையே அப்பாவுக்காக தூக்கி எறியணும், குறை பேசணும்னு நினைக்கிறீங்களே, அப்புறம் நீங்கள் எப்பட்றா பாக்கியாவை புரிஞ்சுப்பீங்க? அவன் கோபி மாதிரி தானே உங்களுக்கும் இருக்கும் மனசு. அவன் அப்படி தான் மட்டும் வாழ்ந்தா போதுன்னு சொல்லிட்டு பாக்கியாவை உங்கள்கிட்டருந்து பிரித்து பாக்கியாவை பழி வாங்கணும்னு என்னென்ன பிளான் பண்ணிருக்கான் தெரியுமா? அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்களும் ஆடிட்டு இருக்கீங்க. அதனால தான்டா அவள் நிம்மதியே இல்லாமல் இருக்கா. பெத்த பிள்ளைங்களுக்கு வெளியே அவளுக்கு நிம்மதி இல்லைன்னா பாவம் அவள் எதுக்காக கஷ்டப்படுறோம், எதுக்கு உழைக்கும் தெரியாமல் இந்த வயசில் உழைச்சிட்டு இருக்காடா. அவளை போய் தப்பாக பேசாதீங்கடா அப்படிங்க இங்கே ஈஸ்வரி பாட்டி சொல்லவும், இனியாவும் செலினும் பயங்கரமாக அழுகுறாங்க. எழில் உடனே பாட்டி கலந்து உளுந்து, என்னை மன்னிச்சிருங்க பாட்டி, நானும் பண்ண தப்பு தான். நான் இந்த பட வாய்ப்புக்காக அம்மா வெளியே போக சொல்லியிருக்க கூடாது, இருந்தாலும் இதுக்காக சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க பாட்டின்னு சொல்லவும், பாட்டி உடனே இல்லை எழில் பரவாயில்லடா, உங்கள் அம்மா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டா, எங்கே இருந்தாலும் தான் புள்ள சாதிச்சா போதும் தான் நினைக்கிறா, அதனால் கண்டிப்பாக உங்கள் அம்மா சந்தோஷப்படுவா, நீ நல்லா படம் பண்ணு எழில் அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. பாக்கியா அப்போ தான் கரெக்டாக ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே அவங்களும் வராங்க.